எந்த பிரச்சனைக்குமே அடிதடி தீர்வாகாது. ரெண்டு பேரும் அடிபட்டோம்னா ஏதோ ஒருத்தன் செத்து போயிடணும். பொறுமையா போனோம்னா ரெண்டு பேருமே ஜெயிச்சுக்கலாம், உடம்புக்கு புண்ணாவாம இருக்கும். ஆமா, ஆனா எங்க ஆளுகளுக்கு டீ கொடுக்கணும், அவங்களே செட்டுக்கு சேர்ந்தவங்க தான். அருமைய பெருமை சிறந்த அழகுள்ள தாய் திருநாடு என்ன ஊரு இது? பரமத்திவேலூர். எனக்கு என்னங்க தெரியும்? வேலூர் கூத்துனாங்க, ஆட்டோவில் ஏறி படுத்த கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன ஊரு தெரியாது? பரமத்திவேலூர். வேலூர் வேலூரா? ஏலூரா வேலூரா? என்ன ஊரு? கோயில் சொல்லிவிட்டு போவ. உலகம் எங்கும் பேரும் குலம் வாய்ந்த சுண்ணமேற்று மாணவி எழுந்துரிய அகிலாண்ட கோடிய பிரம்மாண்ட நாயகி உலகத்தை காக்க பிறந்த ஸ்ரீ பச்சிமனுடைய பண்டிகை முன்னிட்டு, பச்சிமன் குலதெய்வம் என்றா உலகம் எங்க அறிந்த விஷயம். எனக்கு என்ன தெரியும்? ஊருக்கான பேர் மாற்றி போட்டாங்களே.
எனக்கு என்ன சாமி தெரியும் அப்பப்ப மாத்துறாங்க பாரு இந்த கொடுத்துட்டு இருப்பியா குடுத்துற என் சம்பளத்துலதான் நீ தைரியமா உட்கார நான் உனக்கு வாங்கி தரேன் அரை கலாச்சு கொடுக்குறோம் கேமரா எடுக்கிறவங்களுக்கு இதோட 6 டீயை பார்த்துட்டே குடிக்கிறாங்க வாங்கி தரலாம் பாரு ஏன்னா இப்படி அநியாயம் பண்றீங்க ஆயா வாங்கி கொடுங்க ஆயா உனக்கு நான் சப்போர்ட் பண்ற பொறுமையா இருச்சேன் டீய 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 நீ கொண்டா ஆயாவுக்கு பச்சை மாதிரி ஆயிடுச்சு இந்த பச்சையமான ஆலயத்திற்கு முன்பதாக வருடம் தவறாமல் இந்த கார்த்திகை மாத நன்னாளிலே தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்ற செய்த வழக்கம். இந்த தெருக்கூத்து நாடகத்திலே மக்கள் ஒற்றுமையை சேர்ந்து பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து அதாவது தெருக்கூத்து கலைஞர்கள் அழைத்து வந்து இன்று தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார். இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, என்ற சாத்திர கோடியா வந்தான் நமக்கு வரி கொடுத்து பூத்து விடுறாங்க, அவங்க நாம தானே பாத்துக்கணும். அவங்க கிட்ட வாங்கி திக்கிறீங்க, ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. எப்படியாயா ஆயா கேட்கணும் கொஞ்ச நேரத்துல போனா பொருளாயா நான் டீ நான் வாங்கிட்டு வந்தேன். சாமி ஒதுக்கிற இருக்கிற 20 நிமிஷம் 10 நிமிஷம் போயிடுச்சுன்னா நான் 10 நிமிஷம் என்ன பண்ணிட்டோம் விடுங்கள் என்னை. இருந்தாலும் என் பெயர் சகாதேவனாக இருந்தாலும் சகாதேவனை பெற்ற என் தாய் தந்தை போடுபட்டிய ஐயா தாயாரு குந்தி அம்மா
குருநாடு குருகுல வம்சத்தில் வாழையடி வாங்கின பிறந்திட்ட குருநாடு குருகுலம் என்ற வம்சத்தில் வாழையடி வாழையாக பிறந்திட்ட பாண்டுராஜனுக்கும் குந்தாதேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் தாய் குந்தாதேவிக்கும் என் தாய் குந்தி வந்தாரைக்கும் நாங்க பஞ்ச பாண்டவர் 5 பிறந்திருக்க அனுதினமும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை. இன்று என் தலைமகளை பார்ப்பதற்கு எனக்கு வேலை. புறப்பட வேண்டுமா? புறப்படுங்க புறப்படுங்க புறப்படுங்க. மல்லிகை முல்லைகை கோங்க வந்தார் என்று சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் பாதகழிவை பட்டாணியால் துணித்து உங்க பாதம் போட்டி செய்கிறோம்.
அடிய தேவியாரே துரோபதா என்னுடைய பாதத்தை படைத்தனால் பரந்த உலகத்தில என்னைக்கு நீரோடி காலமாக வாழ்ந்திருப்பீர் தம்பிமார்களா துரோபதா அரே வர மாதிரி இது சிறிய தம்பி தர்மநந்தனா அத்தாபுரத்தில் எல்லாம் சுகந்தானே அனைவர்களுமே சுகம்தான் தெரிந்தப்பா இருந்தாலும் உங்களை நாடி நான் எதனால வந்திருக்கிறேன் தெரியுமா சித்தப்பா துரியோதனன் என் அண்ணன் கிரவராட்டியன் ஜகினி அனைவர்களுமே அஸ்தாபுரத்துல புதுமனை புகை விழாவுக்கு பாண்டவர்களும் வர வேண்டும் என்று உங்களுக்கு லிகிதம் அனுப்பியிருக்கிறார்கள். லிகிதம் பெரிய தந்தையாகிய திருதராட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரா? தம்பி அர்ஜுனா என்னன்னு படிச்சு பாருப்பா. மகாராஜஸ்ரீ மகா கணபுருந்திய ஐஸ்தினாபுரத்தி வேந்தன் திருதராஷ்டிரன் எழுதுவது என்னவென்றால், ஐஸ்தினாபுரத்தின் அண்டை பகுதியிலே ஒரு பெரிய மண்டபம் கட்டியிருக்கின்றோம். அந்த மண்டபத்திற்கு என்னுடைய தம்பி மக்களாகிய பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் தவறாமல் இந்த புதுமனை புகுவிழாவில் வந்து கலந்து கொள்ளும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக மாலையை உண்டு செய்திருக்கிறாரா சாபரத்தில்? ஆமா. அதனால அதுக்கு கிரகபிராசனை பாண்டவர்கள் வர வேண்டும் என்று என்னிடத்துல லிகிதத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். அதனால ஏதோ அந்த துரியன் ஜகினி என் அண்ணன் திருதராஷ்டிரன் ஏதோ ஒரு மார்க்கம் செய்வது போல என் மனதில் தோணுகிறது. நீங்கள் அந்த கிரகபிரவேசனைக்கு வருவதும் வராததும் உங்களுடைய விருப்பம். மனசுக்கு தோணல, மனசு நல்லதா படலையமா, அதனால வருவது வராம இருப்பது உங்களுடைய விருப்பம். நாங்க யாரும் செய்ய முடியாத ராஜ்யத்தியாகத்தை செய்தோம். நாங்க அழைப்பு கொடுத்தோம். அஸ்தாபுரத்திலிருந்து அனைவர்களும் வந்தாங்க. ஐயா அழைப்பு கொடுத்திருக்க நாம அஸ்தாபுரம் வரலன்னா குருபெரியவர்கள் அகமானம் செய்த மாதிரி ஆயிடும். தம்பிமார்களா அண்ணா புறப்படுகிற அஸ்தாபுரம் போகலாம். திரௌபதா வாக்கிய தெய்வ வாக்கியம் என்று எண்ணி பின்தொடர்ந்து வருகிறோம். ஆகட்டும் அண்ணா, அனைவரும் அஸ்தாபுரம் போகலாம். புறப்படுங்க போகலாம். ஆகட்டும் அண்ணா. ஏன்னா நாம ராஜ்சபைக்கு போறோம். ராஜ்சபையில எல்லாம் ஆண்களாக தான் இருப்பாங்க. ஒரு பெண் பிள்ளையை அங்க அழைத்து போக கூடாது. அதனால நம்ம தாயாகிய பெரிய அம்மாவை அழைத்து காந்தாரி இடத்துல ஒப்படைத்துட்டு பிறகு நம்ம அஸ்தாபுரம் போகலாம்பா.
ஆமாங்க. ராமரா அத்தைகிட்ட போயிட்டு வரேன். நாங்களே கூப்பிட்டு விட்டு போவோம். சரிங்க மாமா. ஆ